அத்தைக்கு பிடிச்ச நாடகம் வேற போட்டாங்க. அத்தை அத்தை என்ன நம்ம இவ்ளோ கூப்பிடுறோம், காது கேட்காத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அத்தை அத்தை என்னம்மா? என்னத்த நான் ஹால்ல இருந்து அவ்வளவு சவுண்டா கூப்பிடுறேன், நீங்க அதை விட்டுட்டு ஏதோ ஒரு யோசனையில இருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் என்கிட்ட தாம்மா அதிகமா பேசிட்டு இருப்பேன். இப்ப கல்யாணம் ஆன பின்னாடி உன்கிட்ட தான் அதிகமா பேசுறியா? அது இல்லாம ப்ரொமோஷன் கிடைச்சது கூட என்கிட்ட சொல்லலைல, அதை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்குமா. மாமா இங்க வா. சொல்லு பிரியா. இங்க பாரு மாமா, எப்பவுமே அத்தைக்கு தான் இடம், அதுக்கப்புறம் தான் நான். அதை புரிஞ்சு நடந்துக்க. எப்பவுமே உங்க மயன் தான், நீங்க எதையும் போட்டு மனசுல குழப்பிக்காதீங்க. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தியோ அதே முக்கியத்துவத்தை இப்பயும் கொடு. எதுவா இருந்தாலும் எங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு சொல்லி பழகு. இப்ப அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல, நீ என்கிட்ட மட்டும் சந்தோஷமா இருக்கேன்னு. இல்ல பிரியா, நான் யதார்த்தமா தான் உன்கிட்ட சொன்னேன். நான் எங்க அம்மா மனசு இவ்வளவு கஷ்டப்படணும்னு நான் நினைக்கல.